ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் காலியாக உள்ள 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. தற்போது தமிழகத்துல ஆட்சியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா இந்த 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலை விட 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தற்போது இருக்கிற தமிழக அரசியல் நிலவரப்படி தமிழகத்துல இருக்கிற சட்டப்பேரவையில மொத்தம் அதிமுகவுக்கு ஆதரவா 114 எம்எல்ஏக்களும் திமுகவுக்கு ஆதரவா 97 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தமிழகத்துல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. தற்போது இந்த 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கைவசம் 118 எம்எல்ஏக்கள் இருந்தா மட்டும்தான் அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும். ஏற்கனவே தற்போது உள்ள நிலவரப்படி அதிமுகவில் இருக்கிற 114 எம்எல்ஏக்கள்ல 3-5 எம்எல்ஏக்கள் தினகரனுக்கு ஆதரவா அதிமுகவில் ஸ்லீப்பர் செல்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதனால இந்த 18 தொகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக குறைந்தது ஒரு 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்க உறுதியா தங்களோட ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா திமுக 10 தொகுதிகளுக்கு மேல இந்த 18 தொகுதி இடைத்தேர்தலில் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும். இதன் காரணத்தினால்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு அந்த 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலை விட 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுல பார்க்கும்போது உளவுத்துறை ரிப்போர்ட் படி பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இந்த 18 தொகுதிகளில் வெறும் 9 தொகுதிகளில் மட்டும்தான் செல்வாக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு, மற்ற தொகுதிகளில் திமுக மற்றும் தினகரனோட செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. இதனால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு ரொம்பவே ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுல உள்ள முக்கியமான 8 அமைச்சர்கள் அவங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்காம அண்டர் கிரவுண்ட் மூலமா தினகரன் கூட லிங்க்ல இருக்காங்களாம். அவங்களே இந்த 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவை வீழ்த்துறதுக்கு முக்கியமான வியூகங்களையும் அவங்க டிடிவி தினகரன் அவர்களுக்கு சொல்றாங்களாம். அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்களோட ஆதரவாளர்கள் இந்த இடைத்தேர்தலுக்காக இறங்கி வேலை பார்க்கற தீவிரத்துல பாதி அளவு கூட அதிமுகவோட ஆதரவாளர்கள் வேலை பார்க்கறது இல்லையாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையாம். இந்த செய்தி அதிமுக தலைமைக்கு தெரிய வர அவங்க இந்த இடைத்தேர்தலை நினைச்சு ரொம்பவே பதறி போயிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்களோட ஆதரவாளர்கள் இந்த அளவுக்கு தீவிரமா வேலை செய்யறதோட ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்கள வேலை வாங்கும்போது கண்டிப்பா இந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேர்த்தையும் நாம மாஜி ஆக்குறோம், அந்த அளவுக்கு தீவிரமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மந்திரம் போலவே உச்சரிச்சு அவங்கள வேலை வாங்குறாங்களாம். இதனால அவங்களோட ஆதரவாளர்கள் ரொம்பவே தீவிரமா இறங்கி இரவு பகல் பாராம அவங்க அதிமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.